89 வயசுல ஒருத்தர் வாழக்கூடாத வயசுல உட்கார்ந்து இவன் பண்ற அநியாயத்துக்கு அளவே கிடையாது. திடீர்னு போட்டாங்க ட்விட்டர் பேஸ்புக்ல அவர் வர்றாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு பயங்கரமான காமெடி. அவருக்கு புது நண்பர் ஒருத்தர் புரட்டிருக்காரு, புரட்டு கலைஞர் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் குடியரசு கட்சியுடைய ஒரே போட்டு பாருங்க. அவர் மக்களுக்காக மக்கள் பணி செய்யறாரா ஊர் ஊரா போய். நான் இதெல்லாம் இருந்து பார்த்துட்டு வந்துட்டேன். ஒரு நண்பர் போட்டிருக்க அந்த கலைஞருடைய ட்விட்டர்ல விஜயகாந்த் டேலர் பேசுறாரு பிரஸ் மீட்ல, கலைஞர் கருணாநிதி எடுத்து நடத்திய காரியம் வரை உறுப்பினராக வரலாறு கிடையாது அப்படின்னு. அடுத்து கருணாநிதி சொல்ற அந்த நண்பா பக்கத்துல வருன்றான். அடுத்த சீன் காட்டுறேன், விஜயகாந்த் பிரேமலதா கல்யாணம் வந்து கருணாநிதி தாலி எடுத்து கொடுத்து நடத்திருக்கான். கலைஞர் கருணாநிதி போலீஸ்காரங்க உறுப்பு அடுத்த ஒரு படம் போடுறான் விஜயகாந்த் இதை காட்டி அவர் நோ கமெண்ட் சொல்லிட்டு ட்விட்டர்ல போட்டுட்டான். நடிகர் செந்தில் படத்தை போட்டு கருணாநிதி படத்தை பக்கத்துல போட்டு தனிவா நீ நண்பன்டா அப்படின்னா இன்னொருத்தர் சொல்றான், விஜயகாந்த் சொல்றாங்க நான் வந்து ஈழத்தமிழர்களை காப்பதற்கு கட்டமரத்தில் போக தயாராக இருக்கேன்னு. ஒருத்தன் சொல்றான் உடனே கலைஞர் கருணாநிதி ரிட்டர்ன் டு டைம் தான் ஒருத்தன். எவ்வளவு அரசியல் காமெடியா பட்டு பாருங்க. இவர் ஒரு மாநாடு போட்டார் தமிழ்நாடு. எனக்கு தெரிஞ்சு பேஸ்புக் ஒரே நாளில் 3 தலைதான் வந்தான். இவர் ஒரு மாநாடு போட்டார் தமிழ்நாட்டில் சமீபத்தில். டேக்கோ மாநாடு, தமிழீழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் மாநாடு. என்ன சொல்ல வருதுன்னு தெரியல. ஈழத்திலே இறுதிப் போர் நடைபெற்ற பொழுது அங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட பொழுது கைவெட்டி வேடிக்கை பார்த்த கருணாநிதி என்னுடைய ஆளுநர் தலைவர் பிரபாகரனுடைய தாயார் அவர்கள் இங்கே உடனடி சரியில்லாமல் மருத்துவ சிகிச்சைக்கு வந்த பொழுது சிகிச்சை அளிக்க மறுத்த கருணாநிதி பாகிஸ்தான் பங்களாதேஷ்ல இருந்தெல்லாம் வந்து பகை கட்டுகிற நாடுகள் வந்து அமெரிக்காவில் இருந்து இங்க வந்து சிகிச்சை எடுத்துட்டு போறான். ஆனால் பிரபாகரனை பெற்றார் ஒரே காரணத்திற்காக பார்வதி அம்மாவை சிகிச்சை அளிக்காமல் விரட்டிவிட்ட கருணாநிதி எப்படி ஈழத்துக்கு ஆதரவாக இருக்க முடியும்? ஒரே விஷயத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன், நேரம் அதிகமாகிவிட்டது. அண்ணா என்றால் 3 எழுத்து. அவர் உருவாக்கிய திமுக 3 எழுத்து. இதை வைத்து பிழைப்பு நடத்துவதற்கு எடுத்துக்கொண்ட தமிழ் என்பது 3 எழுத்து. அதன் மூலமாக வந்த ஆட்சி என்பது 3 எழுத்து. இவர்கள் கண்டுபிடித்த ஈழம் என்பது 3 எழுத்து. ஈழம் வேண்டாம் என்று சொன்ன சோனியா 3 எழுத்து. சோனியா மிரட்டலிலே வந்த பயம் என்பது 3 எழுத்து. ஈழத் தமிழர்களுக்கு கருணாநிதி கொடுத்த அல்வா என்பது 3 எழுத்து. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். கருத்தை வெளிப்படுத்தினாலும் மாற்று கருத்து கொண்டவர்கள் கூட மறுக்க முடியாத நல்லதொரு செயல் வீரர், சிந்தனையாளர், இந்து சமயத்தினுடைய பாதுகாவலர், எந்த நேரமும் இந்த தேச நலனுக்காக சமய நலனுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரே தலைவன் எங்களுடைய நிறுவன தலைவர் அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய சிறப்புரை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சக்தியின் வடிவமாக, மகா சரஸ்வதியின் வடிவமாக இருந்து இமய முதல் ஈழம் வரை, கையிலை முதல் கதிர்காமம் வரை பறந்து விரிந்து கிடக்கின்ற புண்ணிய திருநாடாம் எல்லையூர் நாடாம் பாரத மணி திருநாட்டிற்கு என்னுடைய வணக்கங்களை காணிக்கையாக்கி, நான் பிறந்த ஊரிலே, நான் வளர்ந்த மண்ணிலே இந்துக்கள் பெரும்பான்மையாக இன்றும் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய செல்வபுரத்திலே எங்களை பேசக்கூடாது, நீங்கள் பேசினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடும், நீங்கள் பேசினால் இஸ்லாமியர்கள் கோபித்துக் கொள்ளுவார்கள், நீங்கள் ஒரு மத இயக்கம், ஆகவே இந்த கூட்டத்தை நீங்கள் நடத்தக்கூடாது என்று சொல்லி ஏதோ இந்து மக்கள் கட்சிக்கு மட்டும் தடை அல்ல, நீண்ட காலமாக இந்த பகுதியிலே இந்து இயக்கங்கள், கடந்த முறை அனுமன் சேனை நம்முடைய சகோதர அமைப்பு அனுமதி கேட்ட போது மறுத்து
செட்டி வீதியிலே நடத்துங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் செட்டி வீதியிலே செட்டியார்களாக, நாடார் வீதியிலே நாடார்களாக வாழ விரும்பவில்லை. நாங்கள் செல்வபுரத்திலே இந்துக்களாக வாழ விரும்புகிறோம். யார் ஊரு? இந்த ஊருக்கு என்ன பேரு தெரியுமா? வரலாறு தெரியுமா? இந்த ஊருக்கு பேரு செல்வபுரம் வச்சவர் ஐயா நடேசன். அதுக்கு முன்னாடி இந்த ஊருக்கு பேர் பள்ளபாளையம். எங்கள் மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள், பல்லர்கள், பறையர்கள், நீங்கள் ஒதுக்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்கள் மக்களை ஒதுக்கி வைத்த பொழுது ஐயா நடேசன் பிள்ளை இங்கே வந்து போட்டியிட்டு வென்று எங்கள் மக்களை அன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பதிலடி கொடுத்து எங்கள் மக்களை நீங்கள் பள்ளபாளையம் என்கின்ற பெயரை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம், செல்வபுரம் என்று பெயர் வையுங்கள் என்று சொன்ன நடேசன் பிள்ளை இந்த ஊருக்கு செல்வபிள்ளை பேர் வைத்தார். இந்த ஊர்ல எப்ப வந்தாங்க முஸ்லீம்கள்? இந்த ஊர்ல எப்ப வந்தாங்க கிறிஸ்தவர்கள்? சாதிக் பாஷா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சரவையிலே அமைச்சராக இருந்த பொழுது குடிசை மாற்று வாரியத்தின் சார்பாக இங்கே அடுக்குமாடி வீடுகள், குடிசை மாற்றிய வாரிய வீடுகள் கட்டப்பட்டது. திட்டமிட்டு சாதிக் பாஷா கோட்டை மேட்டிலும் இந்த செல்வபுரத்திலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹவுசிங் யூனிட்டிலும் இந்த கல்லாமேட்டிலும் கொண்டு வந்து முஸ்லீம்களை குடியேற்றினார். அப்பொழுதுதான் செல்வபுரத்திற்கு முஸ்லீம்கள் வந்தார்கள். அவர்கள் கோபித்துக் கொள்வார்கள் என்று இந்த மண்ணிலே காலம் காலமாக வாழேந்தி போராடிய வீரை சுந்தரலிங்கத்தின் வாரிசுகள் இங்கே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னால், கொங்கு நாடார்கள் என்று சொல்லப்படக்கூடிய பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் இங்கே பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொன்னால் என்ன இந்தியாவா பாகிஸ்தானா? ஏன் பேசக்கூடாது? இங்கே எங்கள் உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம். அதற்காகத்தான் நீதிமன்றம் சென்றோம், சட்டப்படி போராடினோம். இன்னும் இந்த நாட்டிலே நீதிமன்றம் பேச்சுரிமையை, எழுப்புரிமையை பாதுகாக்கிறது என்பதற்கு அடையாளமாகத்தான் நாங்கள் இந்த இடத்திலே எங்கள் உரிமையை நிலைநாட்டியிருக்கிறோம். எந்த ஊர்ல யார் யார பேசக்கூடாதுன்னு சொல்றது விடத்தில்ல. போய் சொல்லி பாருங்க எஸ்டிபிஐ கிட்ட, போஸ்ட் ஒட்டாத. போய் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கிட்ட போய் சொல்லுங்க, போஸ்ட் ஒட்டாத, இங்க கூட்டம் போடாத சொல்லு. சொல்ல முடியுமா? உலகம் முழுக்க வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தது. அஸ்ஸாமிலே எங்கள் மக்கள், போடோ மக்கள், இங்கே எப்படி கொள்ளர்களாய், பறையர்களாய், ஆதிகுடி மக்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அதே போல போடோக்களாய் நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் போட்ட பிச்சை வங்கதேசம், ஃபீல்டு மார்ஷல் மானக்ஷா, ஜெனரல் கரியப்பா போன்ற இந்திய நாட்டின் ராணுவ வீரர்கள் பாகிஸ்தானத்தை வீழ்த்தி 90,000 பாகிஸ்தானிகளை சிறை பிடித்து இந்த கோவை சிறையிலே, கொடைக்கானலில் எல்லாம் கொண்டு வந்து அவர்களை சிறை வைத்து வங்கதேசத்தை நாங்கள் உங்களுக்கு பெற்றுக் கொடுத்தோம். அந்த வங்கதேசத்தில் ஜிகாதிகள், அல்லுமாக்கள், அல் கொய்தாக்கள் இவர்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் அந்த வங்கதேசத்திலே இருந்து திருட்டுத்தனமாக ஊடுருவி பல மாவட்டங்களிலே மெஜாரிட்டியாகி எப்படி இங்கே எங்களை பொதுக்கூட்டம் நடத்தக்கூடாது என்று சொல்கிறீர்களோ அதுபோல போடோக்கள், அசாமியர்கள் அங்கே வாழக்கூடாது என்று சொல்லி எங்கள் மக்கள் மீது இன்றைக்கு தாக்குதல் நடத்தினார்கள். போடோக்கள் ஒரு சில இடத்திலே திருப்பி தாக்கிவிட்டார்கள். இந்து போடோக்கள். இந்த நாட்டில் என்ன ஒரு பைத்தியக்காரத்தனம் நிலவுகிறது என்று சொன்னால், காஷ்மீரிலே இந்துக்கள் தாக்கப்பட்டால் பத்திரிகைக்காரனும் அரசியல்வாதியும் காஷ்மீரிலே இந்துக்கள் தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லுவதில்லை, காஷ்மீரிலே பண்டித்துகள் தாக்கப்பட்டார்கள். காஷ்மீரிலே தாக்கப்பட்டால் நாங்கள் பண்டித்துகள், அசாமிலே தாக்கப்பட்டால் நாங்கள் போடோக்கள், வங்கதேசத்திலே தாக்கப்பட்டால் நாங்கள் இந்துக்கள், இலங்கையிலே தாக்கப்பட்டால் நாங்கள் தமிழர்கள், தமிழக மீனவர்கள் சிங்கள கடற்படையினரால் தாக்கப்பட்டால் நாங்கள் தமிழ் மீனவர்கள். இந்துக்களை ஜாதி சொல்லி கூப்பிடுகிறீர்கள், இந்துக்களை இன